தமிழ் சினிமாவில் நடிகையாக திகழ்ந்து வரும் சின்ன திரையில் பிரபலமான உமார் யாசின் அம்மாவுமான கமலா காமேஷ் காலமாயிருக்கிறாங்க. தமிழ் ரசிகர்கள் அவருக்கு தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழில் ஜெயபாரதி இயக்கிய குடிசை திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானவங்க தான் இவங்க. திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. தொடர்ச்சியாக 480க்கும் அதிகமான திரைப்படங்கள் நடித்திருக்காங்க. கடலோர கவிதைகள், அலைகள் ஓய்வதில்லை படங்களில் நடித்திருந்தாலுமே சம்சாரம் அது மின்சாரம் படத்தின் கோதாவரி கேரக்டர் ரொம்பவே பிரபலம். ஆர்ஜே பாலாஜியின் வீட்டில் விசேஷங்க படத்தில் கடைசியாக நடித்திருந்தார். தமிழ் சினிமாவை தாண்டி சின்ன திரையில் நடித்து வந்தார். 1974 ஆண்டு இசையமைப்பாளர் காமேஷை திருமணம் செய்து கொண்டார். 1984 ஆண்டு காமேஷ் தவறவிட மகள் உமார் யாஸை தனியாளாக வளர்த்து வருகிறார். ஷூட்டிங் சமயத்தில் கமலா காமேஷுக்கு இடுப்பில் அடிபட்டதால் 1996 ஆண்டு ஆபரேஷன் செய்து கொள்ளும் நிலைமை ஏற்பட்டதாம். அதற்கு பிறகும் வலி குறையாமல் இருக்க தொடர்ச்சியாக 7 முறை இடுப்பில் ஆபரேஷன் செய்திருக்கிறார். உமார் யாஸ் தன்னை அம்மாவாக பார்த்து கொள்வதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 70 வயதாகும் கமலா காமேஷ் இன்று காலமாகியிருக்கிறார். இவருக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் மற்றும் சின்னத்திரை ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். உமார் யாஸின் கணவர் ரியாஸ் கானும் தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் புகழ்பெற்ற நடிகர். தமிழில் வின்னர் படத்தில் கட்டதுரை கேரக்டர் அவர் கேரியரில் முக்கிய இடம் பிடித்ததும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக ஒரு சினிமாவில் ஒருத்தங்க சாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் மனதில் நீங்கள் இடம் பிடிக்கணும்னா அந்த கேரக்டர் கரெக்டாக டிசைன் பண்ணணும். அந்த கேரக்டர் டிசைன் பண்ணாலுமே டிசைன் பண்ணப்பட்ட கேரக்டர் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் அது மக்கள் மனதில் என்றென்றும் வாழும் ஒரு நீங்காத ஒரு கேரக்டராக மாறும். அந்த விதத்தில் சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்ற திரைப்படத்தில் என்னதான் நிறைய ஹீரோயின்ஸ் அண்ட் நிறைய காமெடியன்ஸ் ஏன் விசுவே இருந்தாலுமே அந்த கதாபாத்திரத்தை எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு மனைவி கதாபாத்திரத்தை பண்ண இந்த விஷயம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. அந்த டைமில் கமலா காமேஷுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவிங்கே இருந்ததுன்னு சொல்லலாம். இவங்க அந்த டைம்லேருந்தே சின்ன வயசாக இருந்தாலுமே பெரிய பெரிய அம்மா கேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்பொழுது சாதாரணமாக இருந்த இவங்களோட வளர்ச்சி ஒரு அசுர வளர்ச்சியாக ஒரு பீக்கில் போச்சு. விசு படம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குன்ற மாதிரி எல்லாராலுமே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. இவங்களோட பொண்ணான உமார் யாஸும் ஒரு நல்ல நடிகையாக இப்போ வளம் வந்துட்டுருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து தன்னோட பொண்ணை வளர்த்த விஷயங்களை நிறைய பேட்டிகளில் அவங்களே சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகையும் ஒரு நல்ல தாயையும் உமார் யாஸ் இழந்துட்டாங்கன்றது இது மூலிமா நமக்கு தெரியுது. கமலா காமேஷ் நடித்த படங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க நடித்த படங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு குடும்ப பாங்கான, அதாவது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு அம்மா மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க நடித்த படங்கள் உங்களுக்கு ரொம்ப எதாவது பிடிச்சிருந்தா அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே.